ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து இந்த கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன யூசேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரைனோ யூஸ் பண்ணி என்னென்னலாம் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அகெயின் இப்போ வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கேட் சாஃப்ட்வேர்ஸ், கேட் ரிலேட்டட்ஸ் ஓகேங்களா. அதை விட்டுட்டு ஏன் ரைனோ வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைனோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ கேட், நம்ம ஆட்டோ கேட் எடுத்துக்கோம். நிறையா இருக்குது, பட் நம்ம இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ கேட் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஐ சொல்லுவாங்க. யூஐ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ரைனோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 போர்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட் சைடில் டாப் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, தென் ஃப்ரண்ட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் வியூ இருக்கும். தென் ரைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பர்ஸ்பெக்டிவ் வியூ எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். அந்த மாடல் வந்து நம்ம வந்து 360 டிகிரியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வியூவிலும் அந்த இது எப்படின்னு பார்க்க முடியும். அதே நீங்கள் வந்து ஆட்டோகேட் போனீங்க அப்படின்னா சிங்கிள் வியூ இருக்கும். மோஸ்ட்லி இருக்க எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதில் இருக்கும் விண்டோஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு விண்டோவும் நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வியூ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெட்டராக இருக்கும், பட் இதில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் யூசர். நம்ம இங்கே ரைனோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கமெண்ட்ஸ் தான். எதுவுமே வந்து மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி போகிற மாதிரி எல்லாமே கமெண்ட்ஸ். ஷார்ட்கட்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்ப்ளிட் கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஸ்ப்ளிட்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக Ctrl+Shift+S நான் கொடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பெட்டராக இருக்கும். தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ட்வைஸ் வந்து ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ட்வைஸ் ஆர் த்ரைஸ், ஒரு மினிமம் வந்து 2 அப்டேட் கொடுப்பாங்க ரைனோவில். ஸோ ப்ரீவியஸ் இருக்கும், இதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்டேட் இருக்கும், இதோட பெட்டராகவே அப்டேட் இருக்கும். பட் கம்பேர்ட் டு தட் நம்மளுக்கு வந்து ரைனோ வந்து பெட்டராகவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் யூசேஜஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜுவல் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ரைனோவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அது என்ன எப்படி இருக்குன்னா ஃபீட்டில் இருக்கும். ஃபீட்டு, சென்டிமீட்டர், இன்ச்சஸ், தென் மில்லிமீட்டர் ஓகேங்களா. பட் இந்த சைடு வந்துட்டு மித்த கேட்ஸில் போனீங்க அப்படின்னா ஃபீட் டு இன்ச்சஸ் தான் இருக்கும். நம்ம தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது கொஞ்சம் சம்டைம் ஏதாவது மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணால் என்ன ஆகும், நம்ம திக்னஸ்லாம் மாறும். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் இருக்கும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ். ஸோ ப்ளகின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ரிங் வந்து டிசைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் பார்க்குற என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் சம் ஏதோ ஒரு கலர்ஸில் இருக்கும். ஒயிட்டோ, ரெட்டோ, ஆரஞ்சோ சம் கலர்ஸில் இருக்கும் ஓகேங்களா நம்ம பண்ணுற டிசைன்ஸு. பட் எனக்கு அது ஆக்சுவலாக வந்து கோல்டில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் மித்த கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ நான் தேர்ட் பார்ட்டி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் வந்து கீஷார்ட்டு, இந்த மாதிரி ரெண்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் ரைனோவிலே பார்த்தீங்கன்னா ரைனோ கோல்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது ரைனோ, தென் ரைனோ கோல்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும். 14K கேரட் பார்க்க எப்படி இருக்கும், 18K எப்படி இருக்கும், 22K எப்படி இருக்கும், 24 கேரட் எப்படி இருக்கும், ஹேமரில் அடித்த கோல்டு எப்படி இருக்கும், எல்லாம் ஸ்மூத்தாக பாலிஷ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூப்மெண்ட்ஸ். ஸோ மினிமம் சிஸ்டம் ரெக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 GB ரேம் வேணும். தென் டியூவல் கோர் ப்ராசஸர் இருந்தால் போதும். ஸோ இது வந்து மினிமம் சொல்கிறேன். ஸோ இது இருந்தால் போதும்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா.
பட் இதில் போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு i3 ப்ராசர் வேணும், above 4 GB. above 4 GB ரேம் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ். இதுலேயும் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், நான் இல்லைலாம் சொல்லலை. பட் அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் இந்த டூலை கற்றுக்க தான் போகிறீங்க. எப்படி அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 6 month ஆகும். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் டைம் சேவ் பண்ணலாம், இல்லைன்னா இதெல்லாம் ஷார்ட்கட்டு, இப்படி பண்ணுற விஷயத்தை இப்படி பண்ண சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் ஒரு 3 to 6 month நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்லுவோம். அந்த டைமுக்கு நம்ம ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்கு நம்ம சிஸ்டமோ லேப்டாப்போ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஓகேங்களா? தென் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையில்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென் டேப்லெட் சொல்லுவாங்க. நம்ம இங்கே ட்ரா பண்ணுறதா இல்லைன்னா ரைட் பண்ணுறதா அங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது தேவையில்லை. மித்ததுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் பென் சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது கொஞ்சம். ஸோ இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைனோவுக்கு மித்த சாஃப்ட்வேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், பர்டிகுலராக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைனோ பற்றி தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரைனோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிங் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கர்வ்ஸ், அதாவது லைனோ எப்படி வேணா வச்சுக்கலாம், கர்வ்ஸ். ஓகேங்களா? ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று 2D, இன்னொன்று 3D. ஸோ 2D 3D அப்படின்னாவே நம்மளுக்கு ரெண்டு செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம். ஸோ 2D கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, 3D கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது. 2D பண்ணதை எப்படி 3D பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 3D பண்ணதில் எப்படி 2D யூஸ் பண்ண போகிறோம். கன்ஃபியூஸாக இருக்கலாம். பட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லைன் போட்டேன். இது 2D தான். 2 லைன் இருக்குது. இந்த 2 லைன் நான் 3Dயாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எய்தர் இங்கே ஒரு கிராஸ் செக்ஷன் இப்படியோ இல்லைன்னா இப்படியோ இல்லை ஜிக்ஸாக்கோ ஏதோ ஒரு ப்ரொஃபைல் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீப் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ரயில் 1 ரயில் 2, அதாவது கர்வ் 1 கர்வ் 2 ப்ரொஃபைல் முடிஞ்சது. இல்லை இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்வீப் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரயில் 1 ப்ரொஃபைல் 1. ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த ப்ரொஃபைல் இது வேண்டாம், 2 கர்வ் தான் இருக்குது அப்படின்னா லாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட் கர்வ் 1 கர்வ் 2 யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2D எப்படி 3Dயாக மாற்றலாம். சப்போஸ் நான் ஒரு ரிங் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிங்கில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு சைட் வியூ இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஜென்ஸ் ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் வரும். ஓகேவா? எனக்கு இந்த சைட் ரிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. வீக் டோ மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2D to 3D, தென் 3Dயில் எப்படி 2D யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் த்ரூ அவுட் கோர்ஸை பார்க்க போகிறோம். ஓகே. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.